அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பண்புடைமை, குறள் எண் 995. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புல பாடறியார் மாட்டு. மற்றவர் மனம் படும் பாட்டை அறிந்து கொண்டவர்கள் விளையாட்டுக்கு கூட மற்றவரிடம் இகழ்ச்சியாக பேச மாட்டார்கள். பகைவர்களிடமும் நல்ல பண்புடன் நடந்து கொள்வார்கள். Those who could understand the feelings of the people will not insult others even for joke. They also behave with dignity to the enemies. இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவைப்படும் ஒரு குறள் இது என்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இரண்டு விதமாகவும் நடக்குது. நண்பர்கள்லாம் சந்திக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறோம், அது நட்பு தான். அது மகிழ்ந்திருப்பதும் சிரித்திருப்பதும் கொண்டாடுவதும் நட்பு தான். ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை வைத்து அவரை கேலி பேசுவதும் கிண்டல் அடிப்பதும் நக்கல் அடிப்பதும் அவருக்கு ஒரு மன சங்கடத்தை வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் அதை தவிர்த்து விட வேண்டும். சில பேர் குள்ளமாக இருப்பாங்க, ஏ குள்ளையா அப்படின்னு கூப்பிட்றது. சில பேர் கருப்பாக இருப்பாங்க, ஏ காக்கா அப்படின்னு கூப்பிட்றது. சில பேர் குண்டா இருப்பாங்க, ஏ குண்டா அப்படின்னு கூப்பிட்றது. சில பேர் பல்லு கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும், ஏய் பல்லா அப்படின்னு கூப்பிட்றது, அல்லது பல்லவராயன் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் சில பேர்த்துக்கு தலை முடி கம்மியாக இருக்குங்க, சொடத்தலை அப்படின்னு கூப்பிட்றது. இதெல்லாம் இயல்பாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் தான். அதுலேருந்து தவறில்லை. நாம் அப்படி அழைக்கும் பொழுது நம் நண்பர் தவறாக நினைக்காவிட்டால் அதிலும் தவறில்லை. மற்றவர்கள் முன்னிலையில் நாம் அப்படி கிண்டல் கேலி பேசும்போது அவர்கள் தவறாக நினைக்காவிட்டால் அதிலும் தவறில்லை. ஆனால் அவர் தவறாக நினைப்பாரா மாட்டாரா என்று நமக்கு தெரியாது. நம்மிடம் தவறாக நினைக்காத மாதிரி நடிக்கலாம், மனதுக்குள் ஒரு சங்கடம் இருக்கலாம். என்னடா நம்ம உருவத்தை பார்த்து இவன் இப்படி கேலி பண்ணுறானே என்ற சங்கடம் இருக்கலாம். சில பேர்த்துக்கு படிப்பறிவு இருக்காது, நீ ஒரு தற்குறி அப்படிங்கிறது. உனக்கு என்ன தெரியும், நீ பள்ளிக்கூடம் போயிருந்தால் தானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான பேச்சுக்கள் விளையாட்டுக்கு சொன்னாலுமே கூட, கிண்டலுக்கும் கேலிக்குமாக சொன்னாலுமே கூட, அது மற்றவர் மனங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தும். நல்ல பண்புள்ளவர்கள் நண்பர்களிடமும் விளையாட்டாக கூட இப்படி இகழ்ச்சியாக நகைப்புக்காக பேச மாட்டார்கள். நண்பர்கள்ட்டே அப்படி பேச மாட்டாங்கன்னா பகைவர்கள்ட்ட பேசலாமா? கண்டிப்பாக பேசக்கூடாது. பகைவர்கள்கிட்ட இன்னுமே நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்து அவர்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுதலை தவிர்க்க வேண்டும். இன்றைக்கி அரசியல் சூழல் பார்த்திங்கன்னா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் இந்த நாட்டினுடைய நம் மாநிலத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்வதற்கே வெட்கக்கேடாக இருக்கிறது. ஏன்னா ஒரு கண்ணியம் இல்லை. வார்த்தைகளில் குறை சொல்லலாம், எல்லாரையும் பாராட்டுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதை குறை சொல்லுவதில் கூட ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். அந்த கண்ணியமற்ற தன்மை இப்பொழுது நிறைய இருக்கிறது. இவர்களை எதிர்கால சந்ததியினர் பின்பற்றுகிறார்கள் அல்லது பின்பற்றுவார்கள் என்று நினைத்தால் உள்ளபடியே மனம் பதபதைக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. சமூகத்தில் அரசியல் கட்சிகளில் பதவிகளில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரி. அவர்கள் யாகாவராயினும் நாகாக்க வேண்டும். பேசும் பொழுது ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், கண்ணியம் இருக்க வேண்டும். ஒரு உணர்ச்சியை தூண்ட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தனக்கு ஓட்டு வர வேண்டும் என்பதற்காகவோ தனக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ உண்மையான தகவலை கூட உரத்து கூறுவதும் அதை ஆக்ரோஷமாக கூறுவதும், அப்படி கூறும் பொழுது எதிராளியை பற்றி மிக கேவலமான சொற்களை உபயோகப்படுத்துவதும் என்ன பண்பாடு, என்ன நாகரிகம்? இதுவா தமிழர் பண்பாடு? இதுவா தமிழர் நாகரிகம்? எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த நம் பண்பாடு எங்கே இங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது? இன்று போய் நாளை வா என்று சொன்ன ராமனுடைய பண்பாடு எங்கே? யானே கல்வன் என்று கீழே விழுந்த செங்குட்டுவனுடைய பண்பாடு எங்கே? எத்தனையோ பழங்கால அரசியல் கட்சிகள் இருந்திருக்கின்றன. அந்த கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியா கண்ணியமற்ற சொற்கள் விழுந்தன? அனைவரும் இதை உற்று நோக்க வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். யார் வாக்காளர்களோ அவர்களும் அதை யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை நம்பி நாட்டை ஒப்படைத்தால் எதிர்காலம் என்னவாகும்?
மிகப்பெரிய வன்முறை தூண்டலுக்கு வித்திட்டுவிடும். அதனால் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு குறள், இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு குறள். பகைவரிடமும் நீ பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும். மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் ஒன்று என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. ஒருவரை ஒரு மேடையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒருவரை ஒருமையில் ஒருவர் பேசினார் என்பதற்காகவே அவர் சட்டையை பிடித்து கீழே இழுத்து உட்கார சொன்னவர் கர்ம வீரர் காமராஜர். இப்படிப்பட்ட அவர்கள் இருவரும் எதிரெதிர் அரசியல் செய்தார்கள். இருந்த பொழுதிலும் இவ்வளவு அநாகரிகமான பேச்சுக்கள் வரவில்லை, இவ்வளவு ஆக்ரோஷமான பேச்சுக்கள் வரவில்லை, இவ்வளவு ஆபாசமான பேச்சுக்கள் வரவில்லை. ஏன் இப்படி வருகிறது? இதுதான் ஐயன் கூறிய குறளுக்கு விளக்கமாக நான் கருதுகிறேன். அப்பொழுது நற்பண்பு உள்ளவரா என்று நாம் கேட்க வேண்டும் என்றால், அவர் பகைவரை எப்படி பேசுகிறார் அதை வைத்துத்தான் அவர் நற்பண்பு உள்ளவர் என்று நாம் கணிக்க வேண்டும் என்று ஐயன் சொல்லுகிறார். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், விஷயத்திலே அப்படியே கிடமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர். நன்றி. டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.